ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் இலக்கிய ஜாலிஸ் கிரிட்டிக்ஸ்லேருந்து நாம் இன்னைக்கு பார்க்க போகிற படத்தோட ரிவ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 3BHK. இந்த படத்தோட ஜானர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் ட்ராமா. இந்த படத்தோட ரன் டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 hours 20 minutes. இந்த படத்தோட ஓடிடி இப்போ எதுவுமே சொல்லலை, தியேட்டர்ஸில் மட்டும் தான் ஓடிட்டு இருக்கு. ஸோ வாங்க ரிவ்யூ கூட போகலாம். ஸோ இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கணேஷ். இவர் நமக்கு ஆல்ரெடி 8 தோட்டாக்கள் கொடுத்துருக்காரு. அதில் முக்கியமாக ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு MS பாஸ்கர் கேரக்டர் மைண்டில் ரொம்ப நாளாக நிற்கும். அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்ஷனை பார்த்தீங்கன்னா அமிர்த் ராம்நாத் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக மைல்டான சாங்ஸ் கொடுத்துருக்காரு. இந்த படத்தோட எடிட்டிங்கை பார்த்தீங்கன்னா கணேஷ் சிவா பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காரு. யதார்த்தத்தை அப்படியே கொண்டு வந்திருக்காரு. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபியை வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் பி கிருஷ்ணனும் ஜித்தின் ஸ்டானிஸ்லாஸும் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களோட அந்த சினிமாட்டோகிராஃபி ஆங்கிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஒரு நேச்சுரல் ஃபீலை வந்துட்டு சூப்பராக தரும். அண்ட் இந்த படத்தோட மெயின் கோர் பிளாட்டே பார்த்தீங்கன்னா அரவிந்த் சச்சிதானந்தத்தோட 3BHK வீடுன்ற ஷார்ட் ஸ்டோரியை தழுவி தான் மொத்தமாக இயக்கியிருக்காங்க. சரி வா போகலாம். எல்லா வண்டியும் போயிடுச்சே. எல்லா வண்டியும் போனது தெரிஞ்சாயா உன் வண்டியை கூப்பிடுறேன், வா போவோம். படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா வசுதேவன் ஒரு மிடில் கிளாஸ் மேன். அதாவது அவரும் அவரோட ஃபேமிலியாக 4, அதாவது அவங்க ஒய்ஃப், அதுக்கப்புறமா 2 பசங்க பிரபு அண்ட் ஆர்த்தி. இவங்களோட ஒரே கனவு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்ற கனவு தான். அந்த கனவு பார்த்தீங்கன்னா பேப்பரில் எழுதுகிறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதாவது அவங்க பிளான் பண்ணி மார்க்கிங்லாம் போட்டு ஒரு மந்த்தும் காசு சேர்த்து வச்சு இந்த அந்த கோல் அச்சீவ் பண்ணதுக்கப்புறமா இவ்வளோ காசு சேர்ந்துருக்கு, அதை வச்சு வீடு வாங்கலாம் அப்படின்னு ஒரு வாட்டி அவங்க அந்த கோலை ரீச் பண்ணுறப்போவும் அந்த வீட்டோட ரேட்டும் அவங்களோட அந்த ட்ரீமும் பார்த்தீங்கன்னா தள்ளி போயிட்டே இருக்குது. ஸோ இந்த அவங்க எல்லா பிரச்சனையும் தாண்டி வந்து அதுக்காக எவ்வளோ டைம் எடுத்துச்சு, அதெல்லாம் தாண்டி அவங்க அந்த வீடை எப்படி வாங்கினாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. அப்புறம் கைஸ் இன்னொரு முக்கியமான விஷயம், லோகேஷ் கனகராஜ் வந்துட்டு கூலிக்காக அவரோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அண்ட் இன்டர்வியூவில் நிறைய வளர ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் ஒரு 100 இன்டர்வியூ வரும். பட் இந்த இன்டர்வியூவில் நமக்கு இன்ட்ரிகிங்கான ஒரு நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு August 2 கூலியோட ட்ரெய்லர் கிடைக்கும்னு இன்ஃபோ வந்திருக்கு. ஸோ அதுக்காக நானும் வெயிட் பண்ணுறேன். முடிச்சிடலாமா? படத்தில் பார்த்தீங்கன்னா சரத்குமார் ஹெட் ஆஃப் த ஃபேமிலி ரோல் பண்ணியிருக்காரு. அண்ட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அப்சல்யூட் பெஸ்ட்டை தான் கொடுத்துருக்காருன்னு சொல்ல முடியும். இதுக்கு முன்னாடியே அவருடைய எல்லா பர்ஃபார்மன்ஸும் எனக்கு இப்போ குயிக்காக தோன்றது பார்த்தீங்கன்னா போர்த்தொழிலில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அழகாக இருந்திருக்கும். அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு ஒரு ஃபேமிலியில் வந்துட்டு ஃபாதர் ரோல் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ஆப்டாகவும் அவங்களோட சில்ட்ரனுக்கும் அவங்க ஒய்ஃப்க்கும் இல்லை அவங்க ஃபேமிலியை வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்காக அவர் வந்துட்டு தனக்குன்னு ஒரு ஃபேமிலி ஒரு வீடு அப்படிங்கிறத வந்துட்டு வாங்கணும்னு நினைக்கிற வைராக்கியமாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக போர்ட்ரே பண்ணியிருப்பார். அதே சமயம் நம்ம இந்த கேரக்டரில் வந்துட்டு ஒன்று கவனிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு அவரோட ஃபேமிலியை வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கொண்டு போகிறதுக்கு சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறத வந்துட்டு இது நல்லா இருக்கும், இதுதான் வந்து ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்கிறப்போ அவரோட ஃபேமிலியோட ஆசைகளையும் கனவுகளையும் வந்துட்டு கவனிக்க மாட்டுறாரு. ஸோ உலகம் என்ன சொல்லுதோ அதை தான் இவர் கேட்டுட்டு ஓகே இது வந்துட்டு நம்மளோட பிள்ளைங்களுக்கு ஃப்யூச்சருக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நெக்ஸ்ட்டுக்கு மூவ் பண்ணுறாரு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கே அது பேக் ஃபயர் ஆகும். அது எப்படிங்கிறது படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. படத்தில் தேவயானி வந்துட்டு சரத்குமாருக்கு பேராக பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அது ஐகானிக்கான பேர். நம்ம வந்துட்டு இதை சூரியவம்சமில் பார்த்துருப்போம். அண்ட் அதுக்கப்புறம் இப்போ தான் இவங்க பேர் ஆகிறாங்க. அண்ட் இவங்களோட கேரக்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப சவுண்டடாகவே இருக்காது. படத்தில் இவங்க இருக்காங்கன்றதே தெரியாது. ஆனால் இவங்களோட இம்பேக்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்சிட்டே தான் இருக்கும். ரொம்ப சப்டிலாக இருக்கும். எங்கே பேசணுமோ அவங்க வந்துட்டு ரொம்ப சூஸியாக பேசுவாங்க. அவங்க கோவப்படுறதா இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபேமிலியோட டாப் நல்லதுக்கான மொமெண்ட்டுகளாக இருக்கும். அண்ட் அவங்களோட வருத்தம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அழகாக காமிச்சிருப்பாங்க. ரொம்ப அழகாகவும் நடிச்சிருப்பாங்க. சித்தார்த் பார்த்தீங்கன்னா இன்னொரு பீக் ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காருங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு இதுக்கு முன்னாடி அவரை வந்துட்டு இந்தியன் 2ல் பார்த்துட்டு சித்ரா அரவிந்தன் கேரக்டரை வந்துட்டு இப்போவும் கழுவி ஊற்றிட்டு தான் இருக்காங்க. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. பட் இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு மனசில் நின்றுவார் அவர் பிரபுவா. அதே சமயம் ரொம்ப ரிலேட்டபிளான ஃபீலாக இருக்கும். எனக்கு பர்சனலாக பிரபு கேரக்டர் ஹைலி ரிலேட்டபிள்னு தாங்க சொல்ல முடியும். ஏன்னா அவர் வந்துட்டு அவரோட ஃபேமிலியில் வந்துட்டு காம்ப்ரமைஸ் பண்ணி அவருக்காக செய்கிற விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை அதே சமயம் அவருக்கான கில்ட் ட்ரிப்ஸ்ன்னு சொல்லலாம். அதாவது எக்ஸாம்ஸ் எழுதுகிறப்போ அவருக்கு அந்த எக்ஸாம் வந்து பாஸ் ஆக முடியுமா முடியாதான்ற ஒரு சுச்சுவேஷன் வரப்போ அவரோட ஃபேமிலி கஷ்டப்படுறது அதெல்லாம் நினச்சி பார்த்து அவர் கில்ட்டாக ஒரு நேரமாக இருக்கட்டும். இல்லை அதே சமயம் அவர் வந்து ஷெல் பிரேக் பண்ணுற மொமெண்ட்டாக இருக்கட்டும். அதாவது இதுக்கு மேலே ஃபேமிலி சொல்கிறது கேட்டுகிட்டே இருந்தாலும் நம்ம வந்துட்டு நம்மளுடைய ஆசைகளும் கனவுகளையும் வந்துட்டு மொத்தமாக அழிச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த மொமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செம்மையாக இருக்குங்க. படத்தில் வந்துட்டு அது
ஒரு பிளாஸ்டிங் மொமெண்ட்டாக இருந்தாலும் நம்ம வந்துட்டு அந்த படத்தோட பிளெண்ட் ஆகி போகிறதுக்கு சித்தார்த்தோட பெர்ஃபார்மன்ஸ் ஆங்கிள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். டில் த கிளைமேக்ஸ் கேரிஸ் த மூவி இன் அ அமேசிங் மேனர்னு தாங்க சொல்ல முடியும். ஸோ படத்தில் இன்னொரு முக்கியமான கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா மீதா ரகுநாத் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களோட கேரக்டர் வந்துட்டு ஒரு முக்கியமான கேரக்டர்னு சொல்லணுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பெருசாக இம்பேக்ட்ஃபுல்லாக இல்லைன்னாலும் லைக் அதாவது நர்டியாக கூலாக கலாய்ச்சிட்டு ஜாலியாக அந்த சுட்டித்தனமான தங்கச்சி கேரக்டரில் வந்துட்டு ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. பட் அவங்களுக்கான ஆர்க்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் தான் வச்சுருப்பாங்க. லைக் அதாவது அவங்கள வந்துட்டு அவங்களோட ட்ரீம்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஒரு நல்ல இடத்துல சம்மந்தம் பண்ணி கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணி அமுச்சு விட்டுருவாங்க. பட் அங்கேருந்து அவங்க வந்துட்டு படுற கஷ்டங்கள் அதெல்லாம் வந்துட்டு அவங்க ஃபேமிலிக்கு தெரியாதுன்ற மாதிரியும் அண்ட் அவங்க வந்துட்டு அதை ஒரு மொமெண்ட்டில் வந்துட்டு பிளாஸ்ட் ஆவாங்க. அந்த இடத்துல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா டாப் நாச்சாக இருக்குங்க. அதாவது அவங்க எப்படி நமக்கு வந்துட்டு அந்த கண்டென்ட்டை புரிய வைப்பாங்கன்னா லைக் நல்ல குடும்பத்தில் வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு சுற்றி இருக்கிறவங்களாம் வந்துட்டு நல்ல ஃபேமிலி அப்படின்னு சொன்னதுனால கட்டி கொடுத்துட்டீங்க. ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க வந்துட்டு ஒரு மகளை தேடலை, அவங்க வந்துட்டு ஒரு அடிமையை தேடிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு காமன் பாயிண்ட் வந்து ஹிட் ஆகும். லைக் என்னென்னா பொதுவாக வந்துட்டு கல்யாணன்றது வந்து பார்த்திங்கன்னா நல்ல குடும்பம் நல்ல ஃபேமிலி அப்படின்னு வந்துட்டு நிறைய விசாரிப்போம் நம்மளை சுற்றி அப்படின்ற. பட் இந்த விசாரிக்கிறது பார்த்தீங்கன்னா மோரார்லெஸ் 50-50 தான் இருக்கும். நம்மளால் கடைசி வரைக்கும் போய் பார்த்துட்டு தான் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இன்னுமே இருக்குங்க. எல்லாருமே தப்பாக இருப்பாங்கன்னு நான் சொல்ல வரல. பட் ஸ்டில் சம் ஃபேமிலிஸ் ஆர் டீப் டவுன் நாட் பீப்புள் அப்படின்றது தாங்க. படத்தில் அதர் கேரக்டர்ஸ் பற்றி சொல்லி ஆகணுங்க. படத்தில் ஹீரோயினாக ப்ளே பண்ணுற சைத்ரா ஜே ஆச்சார் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட தமிழ் டெபியூவில் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்களோட நோட்டபிள் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா கன்னடாவில் வந்துட்டு சப்த சாகர தாச்சே எல்தோ அதில் வந்துட்டு ஒரு செகண்ட் ஹீரோயினாக ப்ளே பண்ணியிருப்பாங்க. அண்ட் அங்கேயுமே அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதை இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்ச், அதாவது ஆர்ட் வார்மிங்கான கேரக்டர் ரொம்ப எமோஷ்னல் ப்ளேயோடு நல்லா நடிச்சிருப்பாங்க. அண்ட் சுப்பு பஞ்சுவும் விவேக் பிரசன்னாவோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா என்டையர்லி ஃபுல் வன்மத்தையும் நம்மக்கிட்ட வாங்கிப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சுப்பு பஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ரிலேட்டிவாக வருவாப்பில், அதாவது நல்ல ரிலேட்டிவ் இல்லை, இந்த நல்லா வளர்ந்துட்டு அதுக்கப்புறம் மேலேருந்து பார்த்து என்னடா நீ இன்னும் வளராமலே இருக்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுற ஒரு ரிலேட்டிவாக நடிச்சிருப்பார். அண்ட் விவேக் பிரசன்னா பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் மேனேஜர் ரோல், அதாவது இந்த ரேட்டிங் டைம்லலாம் அடிச்சு விடுவாங்க பார்த்தீங்களா, அந்த கேரக்டர் பண்ணியிருக்காரு. ரெண்டு பேருமே வந்துட்டு லைஃப்பில் அதிகமாக ரிலேட்டபிள் கேரக்டர் பண்ணதுனாலேயே எக்ஸ்ட்ரா வன்மத்தையும் வாங்கிப்பாங்க. ஸோ சிம்பிளி புட்டிங் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கை வந்துட்டு எவ்வளோ ஈஸியாக இல்லைன்றதை வந்துட்டு பயங்கரமாக சொல்லியிருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மெயின் குறிக்கோளே வந்துட்டு வாழ்க்கையில் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணும், ஒரு மூவ் அப் பண்ணணும் அப்படின்றது தான் பார்ப்பாங்க. அண்ட் அது வந்து அவங்களோட டெஸ்பரேட் மூவாக இருக்காது. ஏன்னா அவங்க வந்துட்டு அதை வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு ரெஸ்பெக்டபிள் வேல வாழணும். அண்ட் திரும்பி பார்க்குறப்போ நம்ம வந்துட்டு என்ன வாழ்க்கையை ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்குறப்போ கொஞ்சமாச்சும் நம்ம மூவ் பண்ணியிருந்தோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான். ஆனால் அதை வந்துட்டு நிறைய பேக் ஃபயர் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மட்டுமே அந்த குடும்பத்தில் வந்துட்டு எல்லாரையும் ட்ராக் பண்ணிட்டு போகணும். ட்ராக் இன் த சென்ஸ் அது வந்து நான் ஒரு பேட் டேர்மாக சொல்லலை. அது எப்படி சொல்லணும்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அந்த வேலை போய் தான் நல்லா வாழ்ந்திருக்காங்க அப்படின்ற ஒரு கணக்கில் அந்த ஃபேமிலியை கொண்டு போகிறப்போ இட் மே ஒர்க் பட் இட் மே நாட் ஒர்க் டூ. அந்த ஃபேமிலிக்கு என்ன ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பார்க்குறது தானே ஒரு ஹெட் ஆஃப் த ஃபேமிலியாக பண்ணணும். ஸோ இந்த படத்தில் எனக்கு இன்னொரு தாட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட் லைஃப் வேணும்னு நம்ம வந்து சீக் பண்ணி போகிறது, அதாவது தேடி போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஆனால் அதை வந்துட்டு நம்ம டெஸ்பரேட்டாக மூவ் பண்ணி போகிறப்போ நம்ம வந்துட்டு நிறைய விஷயத்தை இழக்கிற மாதிரி இருக்கும். நம்ம சின்னதாக சாட்டிஸ்ஃபை ஆகிற விஷயம் கூட நமக்கு கடந்து போகிற மாதிரி இருக்கும். இந்த ஏன் நம்ம வந்துட்டு வாழ்க்கையில் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா வாழ்க்கை வாழ்கிறதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். காசு தேவையாக தான் இருக்கும். பட் ஸ்டில் நம்ம வந்துட்டு வாழ்கிறப்போ அந்தந்த ப்ரெசண்ட்டில் நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா ஒரு வயசுக்கு அப்புறம் நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு பண்ண வேண்டியதுதான் பண்ணிவிட்டு அப்படின்ற மாதிரி. அந்த நேரத்தில் நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகாமல் கடைசி நேரத்தில் சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னு நினச்சிட்டே மூவ் பண்ணுற வாழ்க்கையில் வந்துட்டு எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லைன்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஸோ ரிவ்யூவோட எண்டுக்கு வந்துட்டோம். 3 BHK பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் ஒரு ஆர்ட் வார்மிங்கான ரிலேட்டபிளான ரியலிஸ்டிக்கான ஒரு நரேட்டிவ் உள்ள ஒரு படம்.
நல்ல ஸ்க்ரீன் பிளேயோட அங்கங்கே சின்ன சின்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் நமக்கு வந்துட்டு ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு மூவி கொடுத்துருப்பாங்க. நிறைய இடத்துல நாம் அங்கே இருந்திருந்தா எப்படி இருந்திருப்போம் அப்படின்னு நினைக்க வைக்கிற மாதிரி இருக்கும். நல்ல கேஸ்ட் ஆக்டிங், நல்ல சாங்ஸ் எல்லாமே சூப்பராக கொடுத்துருப்பாங்க. மொத்தத்தில் ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் வந்துட்டு கனவுகளோடு போகிறப்போ அதை எப்படி அச்சீவ் பண்ணுறாங்க, அதில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன, எவ்வளோ டைம் எடுக்கும் ஒரு ஃபேமிலிக்கு அப்படிங்கிறத ரொம்ப யதார்த்தமாக காமிச்சிருப்பாங்க. ஸோ நான் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவ்யூ முடிக்கிறப்போ அந்த படத்தில் இருக்கிற ஸ்லோகனோ இல்லை அந்த படத்தில் நான் எடுத்துக்கிற ஒரு கோட்டை வந்துட்டு நான் கோட் பண்ணுவேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்லோகனே வச்சுருப்பாங்க, லைக் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஃபேமிலி ஹேவிங் எ எக்ஸ்ட்ராடினரி ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி. அது நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி க்யூட்டாக ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அண்ட் அதுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு படம் பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அவ்வளோதான். 3 BHKக்கு ஈரா கிட்ஸ் ஆலிஸ் கிரிட்டிக்ஸோட ரேட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 4.6. கண்டிப்பாக வர்த் த வாட்ச். ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஈரா கிட். மறுபடியும் இன்னொரு ரிவ்யூவில் இருந்து சந்திக்கும் வரை டாட்டா பை பை பை. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு சீக்கிரமாக வீடு கட்ட மாட்டீங்கன்னு சொல்லிவிடுவேன்.